ஏன்டா லேட்டு? தலைவா, அந்த தவக்கில் மிஸ் ஆனதுக்கு நாகா கத்தியை தீட்டிட்டு இருக்கான். இப்போ அவன் புள்ள சூரியவே டச் பண்ணியிருக்கோம். ஏரியா ஃபுல்லாக நம்மளை தான் தேடிட்டு இருக்கானுங்க. எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த தவக்கலைக்கு சமாதி கட்டிருப்பேன்டா. தலைவா, நம்ம எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ விட. சரி, வரேன் தலைவா, ஜாக்கிரதை. ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த சென்னையில நானும் ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, என்ன மீறி இங்க நடந்தது ஒண்ணு. யாரு? நாகான்னு பார்க்கணும். அனுப்ப. அந்த பிளான் மேல போய் கீழே வருதுன்னா கான்ட்ராக்டர்ஸ் அப்படிதானே சொல்லிருக்காங்க. என்ன பண்ண வேண்டியது இருக்குண்ணா. காரு பார்னு எல்லாம் ஜோரா இருக்கு. பேரு சொல்லி கூப்பிடல போயிடுச்சா? என்னடா எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என் அண்ணன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு சிகரெட் பிடிக்கிறியா நீ? யாரா நீ? யார் சாமி இவன்? பயமே இல்லாம சொல்றோம். யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? நான் உங்களுக்கு பண்ண வேலைக்காக கூலி வாங்க வந்திருக்கேன். கூலியா? ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கேரேஜ்ல உன் உயிரை நான் காப்பாத்தனல்ல. நீ லோஹித்தா? எஸ். சாரி லோஹித், உன்னை நான் எல்லா இடத்துலயும் தேடினேனே. உன்னை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல, அதனால தான் நான் அப்படியே விட்டேன். நீங்க சொல்லிதான் இன்ஸ்பெக்டர் என்ன உள்ள தூக்கியே போட்டாரு. அது உங்களுக்கு தெரியாதா? என்னடா அதுக்கு என்ன இப்ப? ஆமா, நீ என்னடா முந்திரி கொட்டையா? கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? என்னடா ஓவரா பேசுற? ட்ரிகரை லைட்டா அழுத்தினா போதும், உன் மண்டை பீஸ் பீஸா செதறி போயிடும். நான் ட்ரிகர் அழுத்தினாலும் உன் மண்டை செதறும். பரவாயில்லையா? நான் உனக்கு புரியுகிறேன். நீ உட்காரு, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். ஜெயில இருந்து வந்தவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஒன்றும் புதுசு இல்ல. 5 லட்சம் போன்லயே இப்ப எல்லா பேவும் இருக்குல்ல. ஓகே ஆயிடுச்சு. இன்னும் வரலையே? ஓகே. எங்க மேல நம்பிக்கை இல்லையா? ரவுடிங்கன்னு வந்துட்டா யாரையும் நம்ப முடியாது. லோயத்து, நீ எங்க கூட இருக்க வேண்டியதானே? புலி மாதிரி இருக்கலாம். புலிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. யார எப்ப வேட்டையாடுன்னு சொல்லவே முடியாது. பட்டா தலைவா, 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 நில்லு தலைவா, 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 நானும் உன் கூட வந்துடுறேன். என்னையும் கூட்டு போ தலைவா, ப்ளீஸ். காசை பார்த்து வந்தியாடா? இல்ல தலைவா, உன் தைரியத்தை பார்த்து தான் வந்தேன். நீ சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவ, அதான் உன் கூடவே ஒட்டிக்கலான்னு வந்துட்டேன் தலைவா. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல தலைவா? ஸ்கூல் பசங்க பெரிய பசங்களை ஆறதுக்கு முன்னாடியே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தலைவா. நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாதுடா தலைவா. நீ சுடுகாட்டு கூப்பிட்டாலும் நான் வரேன் தலைவா. தச்சி பாய முடு வா. என்னடா இது, காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சாரி டாட், ஜஸ்ட் ரிலாக்ஸ் மோட். சிசிபிக்கு தெரிஞ்சா உன் உயிரை எடுத்துருவாங்க. வணக்கண்ணா. உங்க ஏரியால தானே நாகா இருக்கிறது. அவங்கிட்ட போறதை விட்டுட்டு என்கிட்ட எதுக்காக வந்தீங்க? அண்ணா, இது சின்ன சில்லற விஷயம்ண்ணே. நீங்களே முடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதான் அவங்கிட்ட எதுக்கு போகணுமேன்னு உங்ககிட்ட. சில்லற வேலையே அப்பா கிட்ட எடுத்துட்டு வரியா? ஏன் முன்னாடி அப்பா அசிங்கப்படுத்துறியா? உன விட என்ன நினைச்சிட்டு இருக்க? பயம் போயிச்சாடா? நாங்க யாருன்னு தெரியல. அண்ணா,
இன்னொரு தடவை உன் மூஞ்ச நான் இங்க பார்த்தேன்னா அண்ணா இப்பவாது யோசிங்கண்ணே, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. இந்த தடவை அவன் மிஸ்ஸே ஆகக்கூடாது. மச்சான் வாடா வாடா, இன்னைக்கு அவனை விடக்கூடாது, அவன் கதையும் முடிக்கணும். எங்க வர்ற? தடுத்துக்கடா. அவ்வளவுதான்டா. பசமா மாட்டிக்கிட்டான்டா. என் தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டான்டா. டேய் முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கடா. என்னடா பேசிட்டு போறடா. சாணம் பிடிக்கலையோ சாணம். இந்த ராத்திரியில பிசினஸ் நடக்குதானா? நடத்தி காட்டுறேன் பாரு. அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். உன் உயிரை காப்பாத்துனா எனக்கு எவ்வளவு கொடுப்ப? கீழே விண்டிய தம்பி, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கல. நானா இவ்வளவு சீன் போடுறான்? ஏய் ஓடுறவன. ஏபா என்ன விட்டுறாத. உன் உயிரை காப்பாத்த விலை 1 கோடி. என்ன சொல்ற? ஓவர் பில்டப் கொடுக்குறானா இவன்? மவன உன் டெட் பாடி கூட கிடைக்காதுடா. நாகானா கத்திய சாணம் பிடிச்சாச்சு, ஆடுங்களும் வெட்டுப்பட துடிச்சுக்கிட்டு இருக்கு. உன் உயிரா இல்ல உன் ப்ராப்பர்ட்டியா? நான் பார்த்து இருக்கிற போன அவனை. இப்ப என்ன சொல்ற? ஏய் போடா போடா சுத்து போடா போடா. வா 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 போடா வா வா. ஏய் போடா. ஏய் வா. ஏய் எந்திரிச்சு வாங்கடா. வா வா வாடா. ஏய்
வாங்கடா வாங்கடா அவனை வெட்டுடா. மச்சான் விடாதீங்கடா. ஏதோ 4 சின்ன பசங்களை வெட்டிட்டான்னு சொத்தை தூக்கி கொடுத்துருவியா நீ? புத்தியில உனக்கு? சாவ பக்கத்துல இருந்து பாத்துட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் பயமும் என்னான்னு. நாகானா, கேள்வி கேட்கறவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மள எவனும் மதிக்க மாட்டாங்க. எங்களுக்குள்ள சண்டை முட்டி விடுற வேலையில நீ வச்சுக்காத. நான் ஒருத்தனை மிதிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டுறவன் இல்லடா, சொந்த முயற்சியால சாதிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டுறவன். ஏய், ரவுடிஸ்ன்றது நெஞ்சில வாங்குற புல்லட் கிடையாதுடா. புத்தியை யூஸ் பண்ணணும். கத்தி எடுக்கிறது கரண்டி எடுக்கிற மாதிரி கிடையாது. தவக்கல சும்மாரு. சிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கிற பேசிக்கு கோபம் வரத்தான் செய்யும். உண்மையான பத்தினிய பார்த்தா தவக்கல கம்முன்னு சொல்றேன். தவக்கல இன்னைக்கு உயிரோட தவக்கல. அண்ணா இந்தாங்கண்ணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். லோயிது நீ கேட்டது பிசினஸ்ல நீ ரொம்ப ஷார்ப்பாகிற. பணத்துக்காக கூட பிறந்தவங்களே கொல்ற காலம் இது. இதுல நாமெல்லாம் ரவுடிங்க வேற. லோயித்து, உனக்கு எப்ப உதவி வேணாலும் என்கிட்ட வா, நாகிறேன். உதவியா? நான் ஹிட்லர். ரூலு எந்துதான், கோலு எந்துதான்.